ஊரில் வந்து திருவிழா வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. வெள்ளிக்கிழமை தான் முதல் நாள் வந்து விநாயகருக்கு பொங்கல் வச்சுட்டு தான் அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகும். விநாயகருக்கு பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி தான் அத்தை வந்து வீட்டில் வந்து பொங்கல் வந்து வைக்க போகிறாங்க. ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock மேலே தான் வந்து பொங்கல்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். கோயில்லையும் போய் வைக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் வீட்லேயும் சில பேர் வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் கோயிலில் போய் வைக்காட்டி என்ன, வீட்டிலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வீட்லேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து மொத்தம் எல்லா வீடும் வந்து பொங்கல்லாம் வச்சு கொண்டு போய் கோயிலில் வச்சதுக்கப்புறம் மொத்த ஊரும் அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் பானையை எடுத்து கையில் கொடுப்பாங்க. நாங்கள் பொங்கல் வச்சிட்டதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் பருத்தி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். மகிழினி கிட்ஸார்லேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 7 o'clock வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கேயும் 10 பேர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து நைட் டின்னரை முடிச்சுட்டு திரும்பி கோயிலுக்கு போனோம். பூஜையெல்லாம் பண்ணி பொங்கல் பானை கையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து நம்ம ஊரில் வந்து பயங்கர விசேஷங்களாக இருக்கும். லைட் செட்டிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.